வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்தியா ஆர்ச்சர் NG அப்படிங்கிற ஒரு அதிநவீன ட்ரோனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. தற்போது இந்த ஆர்ச்சர் NG ட்ரோன் டெவலப்மெண்ட்ல இந்தியா ஒரு முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்காங்க. ஆர்ச்சர் NG ட்ரோனை இந்தியா எதற்காக டெவலப் செய்யறாங்க, இந்த ட்ரோனோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, இந்த ட்ரோன் டெவலப்மெண்ட்ல இந்தியா என்ன முக்கியமான கட்டத்தை எட்டி இருக்காங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், அந்த சில வருடங்களா பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவுடைய ராணுவ வளர்ச்சியை கண்டு அதிர்ந்து போயிருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா மிகவும் முக்கியமான 3 விஷயங்கள்ல அதிவேகமா வளர்ந்து வருவதாகவும், வரும் காலத்துல இந்தியா டெவலப் செய்யக்கூடிய இந்த 3 விஷயங்கள்னால பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருப்பதாகவும் பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்தியா எந்த 3 விஷயங்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க, எப்படி இந்தியா டெவலப் செய்யக்கூடிய விஷயங்கள் பாகிஸ்தானுக்கு வரும் காலத்துல பிரச்சனை கொடுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்தியா ஆர்ச்சர் NG அப்படிங்கிற ஒரு மீடியம் ஆல்டிடியூட் லாங் என்டியூரன்ஸ் ட்ரோனை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரோனோட முதல் பறத்தல இன்னும் ஓரிரு மாதங்கள்ல இந்தியா நடத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த ஆர்ச்சர் NG ட்ரோன் டெவலப்மெண்ட் இந்தியாவுடைய முப்படைகளுக்கு மிகவும் ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஆர்ச்சர் NG ட்ரோன் இந்தியா அமெரிக்காவிடமிருந்து வாங்க உள்ள பிரெடேட்டர் B ட்ரோன்கள் போன்று தாக்குதல் திறன் கொண்ட ட்ரோன்கள். இந்த ட்ரோன்களை இந்தியா சர்வேலன்ஸ், ரெகனசன், இன்டெலிஜென்ஸ் கேதரிங், டார்கெட் அக்யூசேஷன், ட்ராக்கிங் போன்ற பல்வேறு விதமான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய வைக்க முடியும். அதே வேளையில எதிரி இலக்குகள் மீது மிக துல்லியமான தாக்குதல்களையும் இந்த ட்ரோன்கள்ல பொருத்தப்பட்டிருக்க ஆயுதங்களை பயன்படுத்தி இந்தியாவால நடத்த முடியும். தற்போது இந்தியா ஆர்ச்சர் NG ட்ரோனோட 2 புரோட்டோடைப்பை வெற்றிகரமா டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த புரோட்டோடைப்பை பயன்படுத்தி தான் ஆர்ச்சர் NG ட்ரோனோட முதல் பறத்தல நடத்த போறாங்க. ஆர்ச்சர் NG ட்ரோனோட முதல் பறத்தல இந்தியா வெற்றிகரமா நடத்தி முடிச்சிட்டாங்கன்னா, இது போன்ற அட்வான்ஸ் கேப்பபிலிட்டி கொண்ட UAV-களை உருவாக்கக்கூடிய வெகு சில நாடுகள் அடங்கிய பட்டியல்ல இந்தியாவும் இடம் பிடிப்பாங்க. இந்த ஆர்ச்சர் NG ட்ரோன்கள் அனைத்து விதமான வெதர் கண்டிஷன்லயும் இயங்கும் வகையில டெவலப் செய்யப்பட்டிருக்கு. ஆர்ச்சர் NG ட்ரோனை இந்திய முப்படைகள்னால அஃபென்சிவ் மற்றும் டிஃபென்சிவ் ஆபரேஷன்கள்ல ஈடுபடுத்த முடியும். இந்த ட்ரோன்கள் 18.6 மீட்டர் விங் ஸ்பேன் கொண்டதா இருக்குது. ஆர்ச்சர் NG ட்ரோன்னால அதிகபட்சமா 225 km/h வேகத்துல பறக்க முடியும். இதனால அதிக தூரத்தை இந்த ட்ரோன்கள்னால சீக்கிரமாகவே கவர் செய்ய முடியும். ஆர்ச்சர் NG ட்ரோனை இயக்குறதுக்கு உஸ்ட்ரோ 330 EP இன்ஜின் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த இன்ஜின்னால 177 HP பவரை ஜெனரேட் செய்ய முடியும். இதனால இந்த ட்ரோன்கள்னால ஹை ஆல்டிடியூட்ல அதிக தூரம் பறக்க முடியும். ஆர்ச்சர் NG ட்ரோன்னால அதிகபட்சமா 28,000 அடி உயரத்துல தொடர்ந்து பறக்க முடியும். இந்த ட்ரோன்கள் பிரத்யேகமா ஹை ஆல்டிடியூட்ல மிக சிறப்பா செயல்படும் வகையில உருவாக்கப்பட்டிருக்கு. ஆர்ச்சர் NG ட்ரோன்னால தொடர்ந்து 18 மணி நேரம் பறக்க முடியும். இதன் மூலமா இந்த ட்ரோன்கள்னால நீண்ட தூரம் பறக்கக்கூடிய மிஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். குறிப்பா சொல்லணும்னா, இந்திய கடற்படையினால இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி எதிரி போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோட நடமாட்டத்தை கண்காணிக்க முடியும். அதே வேளையில எல்லை பகுதிகளில் இந்த ட்ரோன்களை பயன்படுத்தி இந்தியாவால எதிரிகளின் ஒவ்வொரு நடமாட்டத்தையும் கண்காணிக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால 250 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறந்து சென்று ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். இந்த ட்ரோன்களோட சாட்காம் கனெக்டிவ் சிஸ்டத்தை பயன்படுத்தி 1000 கிலோமீட்டர் தூரத்துல இந்த ட்ரோன்கள் இருக்கும் பொழுதும் ட்ரோன்களுக்கு கட்டளைகளை அனுப்பி ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய வைக்க முடியும். ஆர்ச்சர் NG ட்ரோன்னால 350 கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை
சுமந்து செல்ல முடியும். சர்வேலன்ஸ், ரெகனசன்ஸ் மற்றும் இன்டெலிஜென்ஸ் கேதரிங்க்கு தேவையான சென்சார்கள், ரடார்கள் போன்றவற்றை இந்த ட்ரோன்கள்ல எடுத்து செல்ல முடியும். அதே வேளையில எதிரிகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு தேவையான ஆயுதங்களையும் இந்த ட்ரோன்கள்ல எடுத்து செல்ல முடியும். ஆர்ச்சர் NG ட்ரோன்ல மேனுவல் மற்றும் ஆட்டோமேட்டிக் டேக் ஆஃப் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கு. இதனால தேவைப்படும் போது இந்த ட்ரோன்களை ஆட்டோமேட்டிக்காகவும் டேக் ஆஃப் செய்ய வைக்க முடியும். இந்த ட்ரோன்கள்ல அதிக சிச்சுவேஷனல் அவேர்னஸ் கொண்டு வருவதற்கு ஐடென்டிபிகேஷன் ஆஃப் ஃப்ரெண்ட் ஆர் ஃபோ சிஸ்டம், கோலிஷன் அவாய்டிங் சிஸ்டம், அல்ட்ரா காம்பாக்ட் ரடார் சிஸ்டம் போன்ற பல்வேறு விதமான சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அதே வேளையில சர்வேலன்ஸ் மற்றும் ரெகனசன் ஆபரேஷனை கேரி அவுட் செய்வதற்கு லாங் ரேஞ்ச் எலக்ட்ரோ ஆப்டிக்ஸ், சிந்தட்டிக் ஆபர்ச்சூர் ரடார், மேரிடைம் பெட்ரோல் ஏர்பான் ரடார் போன்ற பல சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன்கள்னால ஹை ரெசல்யூஷன் கொண்ட புகைப்படங்களை எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம தரை மற்றும் கடலில் இருக்கக்கூடிய எதிரிகளின் நகரும் மற்றும் நிலையான இலக்குகளை டிராக் செய்ய முடியும். இந்த ட்ரோன்கள்ல ஆயுதங்களை எடுத்து செல்வதற்கு 4 ஹார்ட் பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 4 ஹார்ட் பாயிண்ட்ஸை பயன்படுத்தி 300 கிலோகிராம் எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். குறிப்பா பல்வேறு விதமான மியூனிட்ஸை எடுத்து சென்று எதிரிகளின் ஹை வேல்யூ டார்கெட்டுகளை இந்த UAVக்கள்னால தாக்க முடியும். இந்த ட்ரோன்கள்னால அஃபென்சிவ் மற்றும் டிஃபென்சிவ் ஆபரேஷன்களை அனைத்து விதமான காலநிலைகளில் செய்யும் வகையில உருவாக்கி இருக்கிறதுனால இந்த ட்ரோனோட ஆபரேஷனல் பிளெக்சிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. இதனால இந்திய முப்படைகள்னால இந்த ட்ரோன்களை மிக சிறப்பா பயன்படுத்த முடியும். அடுத்து கடந்த சில வருடங்களாகவே பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் இந்தியாவுடைய ராணுவ வளர்ச்சி குறித்து கவலை தெரிவிச்சு வந்துகிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய ராணுவத்தோட வளர்ச்சியை குறித்து அடிக்கடி விவாதங்களும் செய்வாங்க. அந்த வகையில பாகிஸ்தானை சேர்ந்த மிகவும் ஒரு முக்கியமான டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டான ஜஸ்பால் சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில இந்தியா ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பம், AI மற்றும் மிசைல் டிஃபென்ஸ் டெக்னாலஜில அசுர வளர்ச்சி அடைஞ்சு வருவதா அவர் சொல்லியிருக்காரு. இந்த 3 விஷயங்களுமே பாகிஸ்தானுக்கு வரும் காலத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு அவர் சொல்றாரு. இந்தியா ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல ரஷ்யா, சீனா, அமெரிக்காவுக்கு அடுத்து ஒரு முன்னேறிய நிலையில இருக்காங்க. HSTDV அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிள இந்தியா வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த HSTDV வெஹிக்கிள சோதனை செய்த வெகு சில நாடுகள்ல இந்தியாவும் ஒன்று. ஹைப்பர்சானிக் மிசைல்கள்னால ஒலியின் வேகத்தை விட 5 மடங்கு வேகமா டிராவல் செய்ய முடியும். இதனால தற்போது உள்ள எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலையும் இந்தியா தயாரிக்கக்கூடிய ஹைப்பர்சானிக் மிசைல்களை தடுத்து நிறுத்த முடியாது. இந்தியா இன்னும் ஓரிரு வருடங்கள்ல ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா டெவலப் செய்து சோதனை செய்வாங்க அப்படின்னு பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இதனால இந்தியா தன்னுடைய ஹைப்பர்சானிக் மிசைல பயன்படுத்தி ஒரு விரைவான மிகவும் துல்லியமான தாக்குதல்களை பாகிஸ்தான் மீது நடத்த முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹைப்பர்சானிக் தொழில்நுட்பத்துல இந்தியா முன்னேறுவது இந்த பிராந்தியத்தோட பாதுகாப்பிற்கே ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தல் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்து ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்திலையும் இந்தியா மிகப்பெரிய அளவுல வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை ராணுவ ரீதியில் பயன்படுத்துவதற்கும் இந்தியா பல்வேறு முயற்சிகளை எடுத்து வந்துகிட்டு இருக்காங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை அஃபென்சிவ் மற்றும் டிஃபென்சிவ் அப்ளிகேஷன்ல இந்தியா பயன்படுத்த முயல்றாங்க. குறிப்பா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை சர்வேலன்ஸ் சிஸ்டம், சைபர் செக்யூரிட்டி போன்ற பல இடங்கள்ல பயன்படுத்துவதற்கு இந்தியா முயற்சி செய்றாங்க. தன்னுடைய முப்படைகளை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நவீனப்படுத்துவதற்கு இந்தியா மிகப்பெரிய அளவுல திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருவதா சொல்றாங்க. இந்த விஷயமும் பாகிஸ்தானுக்கு வரும் காலத்துல மிகப்பெரிய அளவுல பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு அவர் சொல்றாரு. அடுத்து இந்தியா அக்னி 6 அப்படிங்கிற ஒரு இன்டர்கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைலை டெவலப் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த மிசைல்னால 10,000 முதல் 12,000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமான அணு ஆயுத தாக்குதல்களை நடத்த முடியும். இந்த அக்னி 6 மிசைல்ல இந்தியா MIRV அப்படிங்கிற மல்டிபிள் இண்டிபெண்டன்ட்லி
டார்கெட்டபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள்களை இணைக்க போறாங்க. அதாவது ஒரே மிசைல்ல 11 அணு ஆயுதங்களை எடுத்து சென்று வெவ்வேறு திசைகள்ல வெவ்வேறு தூரத்துல இருக்கக்கூடிய இலக்குகள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய சிஸ்டம் தான் இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பம். இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை இந்தியா டெவலப் செய்திருப்பது பாகிஸ்தானுக்கு வரும் காலத்துல மிகப்பெரிய அணு ஆயுத அச்சுறுத்தலை கொடுக்கும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இந்த MIRV வார்ஹெட் தொழில்நுட்பத்தை இந்தியா உருவாக்கி இருப்பதன் மூலம் இந்தியாவுடைய நியூக்ளியர் டிட்டரன்ட் கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவில் அதிகரிச்சிருக்கு. இந்தியாவின் அண்டை நாடுகள் மற்றும் சவுத் ஏசியால இருக்கக்கூடிய நாடுகளுக்கு இந்தியாவின் அணு ஆயுதங்கள் மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து எதிரிகளின் பாலிஸ்டிக் மிசைல் தாக்குதலில் இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கு BDM அப்படிங்கிற பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இந்தியா டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. எப்படி இஸ்ரேல் அயன் டோம், டேவிட் ஸ்லிங், ஆரோ 2, ஆரோ 3 போன்ற பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை டெவலப் செய்து வச்சிருக்காங்களோ அதே போன்று இந்தியாவும் BDM அப்படிங்கிற பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டங்களை உருவாக்குவதற்கு தற்போது முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா தன்னுடைய பாலிஸ்டிக் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை 2 லேயர்கள் கொண்டதா உருவாக்க போறாங்க. இதன் மூலமா ஹை ஆல்டிடியூட் மற்றும் லோ ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடிய பாலிஸ்டிக் மிசைல்களை இந்தியானால தாக்கி அழிக்க முடியும். இந்த விஷயமும் பாகிஸ்தானுக்கு ஒரு யுத்த நேரத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாகிஸ்தானி டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் ஜஸ்பாலோட இந்த கருத்துகள் எதை குறிக்குது அப்படின்னா, இந்தியா தன்னுடைய முப்படைகளை நவீனப்படுத்தும் திட்டம் சரியான திசையை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதை காட்டுது. ஏன்னா நம்மை விட நமது எதிரிகள் நமது ஒவ்வொரு நகர்வையும் ரொம்ப உன்னிப்பா கவனிப்பாங்க. அதனால பாகிஸ்தான் இந்தியா தன்னுடைய முப்படைகளை நவீனப்படுத்தும் திட்டத்தை கண்டு அஞ்சு நடுங்குறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.